ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, மாங்காய் வச்சு நாக்குக்கு நல்ல புளிப்பாக காரமாக ஒரு ரசம் தான் பண்ண போகிறோம். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதத்து கூட சேர்த்து சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வெறும் சூப்பாகவும் ட்ரை பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. மாங்காய் ரசத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் புளிப்பு கம்மியாக இருக்கனால நான் முழு மாங்காவை யூஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற மாங்காயில் புளிப்பு அதிகமாக இருந்தால் பாதி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மாங்காய் தோலை சீவி எடுத்துட்டு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஏன்னா மாங்காவை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். மாங்காய் வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணியை தான் நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். மாங்காய் வேகிறதுக்குள்ளே ரசத்துக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய். தண்ணி சேர்க்காம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக வச்சுக்கோங்க. மாங்காய் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம். அதுலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மாங்காவை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஆற விட்டு நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற விட்டு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மாங்காய் வேக வச்ச தண்ணியிலேயே இந்த மாங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ரசத்தை தாளித்து எடுத்துடலாம். தாளிக்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து உளுந்து நல்லா செவந்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு தோலோடு இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர 1 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. அப்படி வதக்கி விடும் போது பூண்டு நல்லா வதக்கி அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து ஒன்று சேர ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1லேருந்து 1.5 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த மசாலா தீய ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாங்காய் தண்ணியை இந்த மசாலாவோடு சேர்த்துக்கோங்க. மசாலாவும் மாங்காய் பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப திக்காக இருக்குது. ரசத்துக்கு நீர்க்க இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. ரசம் நம்ம கொதிக்க விட மாட்டோம். அதே மாதிரி தான் மாங்காய் ரசத்தையும் கொதிக்க விடக்கூடாது. நல்லா பொங்கி சைடில் 1-2 கொதி வரும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா பொங்கி சைடில் 1-2 கொதி வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாங்காய் ரசம் நீங்கள் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றத விட சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நாக்குக்கு நல்ல டேஸ்டான ஒரு மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.